எங்கள் அப்பா வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார். எங்கள் அப்பா தான் என்னை அனுப்புவார் கடைக்கு. சரி சரி சரி. அப்போ வந்து பாட்டில் சாராயம் அது வாங்கிட்டு வருவேன் நான் போயிட்டு. அப்படி கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது நான் கொஞ்சம் அதில் குடிச்சிட்டு கொண்டு வந்து வைப்பேன். ஏன்டா குறைஞ்சிருக்குதுன்னு கேட்பாரு. அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து வச்சுருவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அதில் இருதயம் எல்லாம் வெந்து போய் இப்படி இப்படி குனிய முடியாது, நிமிர முடியாது, குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்க முடியாது. அப்படி மூச்சு அடைக்கும். அப்படி நிமிர்ந்த உடனே இருமல் வரும். இருமல் வந்துச்சுன்னா ரத்தம் வரும். வேறு பாட்டிலு அப்போ வந்து சாராய பாட்டில் பெருசாக இருக்கும், சர்பத்து பாட்டில். அது 2-3 பாட்டில் என் தலைமாட்டில் இருக்குது. அது குடித்தா தான் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியும். வலி தெரியாது. அது குடிக்கலைன்னா ஐயோ ஐயோன்னு கத்துறது மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீட்டுக்காரம்மா அதை வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. கடைசி ஆசை சாக போகிறான் புருஷன் அப்படின்னு எல்லாம் ஒரு மூட்டை எல்லாமே அதில் இருக்கும். தூக்கி கொண்டு போய் எரிஞ்சிட்டேன். இருந்தால் தான் மறுபடியும் எடுப்போம். தூக்கி எரிஞ்சாச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, கொலைத்தொழிலையே தூக்கி போட்டியாடா பாவி, கொலையா சாக போகிறடா நீ, உனக்கு பைத்தியமாடா பிடிச்சி போச்சு. 2 தொழிலுமே தெரியாது இல்லை. 6 மாதத்துக்குள்ளே நான் சம்பாரிச்சது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எந்த வேலை கிடைக்கல. அந்த 6 மாதத்தில் கேட்காத வேலையில் போகாத இடமில்ல, யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, உங்களுடைய சாட்சியை எங்கள் ஈடன் டிவியில் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக கருதுகிறோம். சாட்சியை கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்க. ஸோ அது ஈடன் டிவி நேயர்களுக்கு கொண்டு வரதில்ல. ஓகே, அது ஒரு பிளஸ்ஸிங்கானவே நாங்கள் கருதுகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆரம்ப நாட்கள்லேருந்து எப்படி சொல்லுங்கள், எங்கே உங்களுடைய பூர்வீகம்லாம் இங்கே மதுரை தானா? எங்கே நீங்கள்? எங்கள் பூர்வீகம் வந்து ஆந்திரா. ஓ ஓகே ஓகே. எங்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டன்லாம் ஆந்திரா. ஓகே ஓகே. ஆனால் அவங்க வந்து அப்படியே நாட்டுப்புறமாக தொழில் ரீதியாக பிழைப்புக்காக தமிழ்நாடு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்கள என்ன தொழில் பண்ணாங்க? அவங்க ஜோசியம் பார்க்குறது. ஜோசியம். ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லாகவே அந்த நாடோடிகள் மாதிரி தான். நாடோடி காடு. சொந்த இடம் அப்படின்னா இருக்குமா? சொந்த இடமே கிடையாது. சொந்த இடமெல்லாம் இல்லை. ஓகே ஓகே. காடாறு மாதம் நாடாறு மாதம். ஓகே ஓகே. நல்ல ஜனங்க, நல்ல மக்கள், உண்மையாக இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க. ஆனால் ஜோசியம் பார்க்கும்போது அவங்க கொடுக்குறது வாங்கிறது தான். அந்த மாதிரி நல்ல ஒரு சமுதாயம். எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? எனக்கு கூட பிறந்தவங்க 7 பேர். 7 பேர். ஓகே ஓகே ஓகே. எப்படி இருந்தது சின்ன வயசில் வளர்ந்து வரும்போது? ஏன்னா நாடோடிகள் வாழ்க்கை தான் சொன்னீங்க. ஆமாம். உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு? அதாவது எனக்கு ஒரு 12 வயசு ஆகும்போது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. ஆமாம். எங்களில் வந்து அதிகமாக படிக்க மாட்டாங்க. அப்போது படிக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா காடாறு மாதம் போயிடுறாங்க, வீடாறு மாதம் போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்து படிக்க வைக்க முடியாது. ஓகே ஓகே. இல்லை காடாறு மாதம் வீடாறு மாதம்னா 6 மாதம் தான் வீட்டில் இருப்பாங்க. ஆமாம். 6 மாதம் வெளியே தொழில் அப்படியே போயிடுவாங்க, தொழில் ரீதியாக போயிடுவாங்க. ஓ 6 மாதம் கழிச்சு வருவாங்க. ஓகே ஓகே. அப்படி வரும்போது இந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? ஸ்கூலில் சேர்த்துக்கிடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ 6 மாதம் லீவ் போட்டு 6 மாதம் மட்டும் படித்தா எனக்கு பிள்ளைக்கு பாஸ் பண்ண மாட்டாங்க. அதனால பிள்ளைங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுறது.
என்னையும் அப்படி தான் கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. கூடயே அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பாவுக்கு நான் படிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஸ்கூலில் சேர்க்கும்போது இப்படி கையை இப்படி இப்படி தொட்டு காதை தொட்டா ஒரு 5 வயசு கணக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ காது தொட்டால் ஸ்கூலில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லி நான் தொட மாட்டேன். இப்படி வச்சுட்டு இந்த அளவுலேயே நிற்பேன். தொட்டா முடிஞ்சு ஸ்கூலில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லி தொட முடியும், பட் தொட மாட்டேன். அதனால எனக்கு ஒரு 2 வருஷம் லேட்டாக தான் சேர்த்துருக்காங்க. சரி சரி. ஸ்கூலில் அப்போ தானாகவே தொடுது, அதனால சேர்த்துருக்காங்க. 5 படிச்சிருக்கிறேன் நான். 5ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஓ, எப்படியா இருந்தாங்க அவங்க? ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தான். ஓ அப்படியா? குடிச்சு குடலெல்லாம் வெந்து போய், அப்போ எனக்கு விவரம் நல்லா தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை வந்து கூப்பிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அம்மா பெட்டில் சேர்த்துருக்காங்க. வீட்டுக்கு போடான்னு அனுப்புகிறாரு. பின்னாடியே காரில் தூக்கிட்டு வந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னு. அப்போ அம்மா செத்து போன அந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப வெறுப்பு. அப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவ்வளோ பிரியம். ஆமாம், அம்மா மேலே தான் பிரியம். அப்பா மேலே பிரியம் தான். அப்பா வந்து கண்டிஷனாக இருப்பார். அம்மா எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் பாசமாக வச்சுருப்பாங்க. அப்போ அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு எல்லாமே வெறுப்பாயிடுச்சு. அந்த 12 வயசுலேயே நான் வெறுத்துட்டேன் எல்லாத்தையும். எந்த சாமியும் எனக்கு வேண்டாம், சாமி வேணாம், கத்திரிக்காய் வேணாம், ஒன்றுமே வேணாம் அப்படின்னு வெறுத்து இருந்தேன். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு? இல்லை இல்லை, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இல்லையா? முதல்ல இருந்துச்சு கொஞ்சம். ஓகே ஓகே. ஒரு தெய்வ நம்பிக்கை ஏதோ ஒன்று இருந்தது, சக்தி இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாகவே அம்மா இறந்ததுக்கப்புறம், அம்மா இறந்ததுனால சாமி இருந்தால் ஏன் அம்மாவை கொல்லுது, அப்படிங்கிற அம்மா ஏன் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். பேருக்கு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தேன். படிச்சிங்களா? 5ஆவது கிளாஸ்க்கு அப்புறம் படிச்சீங்களா? 5ஆவது ஃபெயில் ஆகிட்டேனே. இப்போ 5ஆவது பரீட்சையில் எழுதலை. இப்போ மே மாதமோட சரி சரி கூப்பிட்டு வந்துட்டார் அப்பா. நீ படித்ததுனால தாண்டா என் மனைவி செத்து போயிட்டாங்க, அப்படிலாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். படித்ததை இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா இறந்த பிறகு இன்னொரு மனைவி கட்டினார் எங்கள் அப்பா. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்கள் சித்தி. அவங்க இறந்த பிறகு எங்கள் அப்பா இன்னொரு மனைவி கட்டினார். 3. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பையன். இப்படி எங்களுக்கு 7 பேர். ஃபஸ்ட்டு 4, அப்புறம் 2, அப்புறம் 1. இந்த 7 பேரில் வந்து ஒருத்தன் தான் நல்லா படிச்சிருக்கிறான், அதாவது 12ஆவது வரைக்கும். மற்றபடி யாருமே படிக்கல. ஆனால் எல்லாமே அந்த தொழில். ஓகே. ஜோசியம் பார்க்குற தொழில் தான். ஓ, அதில் வர்றீங்க. தொழிலுக்கு வரப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்ன மாதிரி இருந்தீங்க? அப்போ வந்து நல்ல ஜாலி வாழ்க்கை தான். 2வது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நல்லா சம்பாதிப்போம், நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பேன். ஓ, அப்போயே அந்த அப்போ 12 வயசு இல்லை, அந்த மாதிரி டயத்துலேவா? 12 வயசில் இப்போ எங்கள் அம்மா இறந்த பிறகு நான் போய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போ சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க. எங்கள் அப்பா வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார். எங்கள் அப்பா தான் என்னை அனுப்புவார் கடைக்கு. சரி சரி. அப்போ வந்து பாட்டில் சாராயம் அது வாங்கிட்டு வருவேன் நான் போயிட்டு. அப்படி கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது நான் கொஞ்சம் அதில் குடிச்சிட்டு கொண்டு வந்து வைப்பேன். ஏன்டா குறைஞ்சிருக்குதுன்னு கேட்பாரு. அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து வச்சுருவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அப்புறம் அப்பா நானும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிற மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி. அப்புறம் தம் அடிக்கிறது. இது ரொம்ப சின்ன வயசுலேயே, 12-13 வயசுலேயே, அந்த 12 தாண்டி அப்படியே போகும்போது அப்பா கடைக்கு அனுப்பி ஒரு கட்டு பீடி தீப்டி வாங்கிட்டு வாடாம்பாரு. நான் போய் வாங்கிட்டு வருவேன். அந்த ஒரு கட்டில் ஒன்று உருவி தனியாக வச்சுட்டு நான் அனுப்பேன். இப்படி அதே பண்ணும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி அமைவாங்க. எங்களில் வந்து எல்லாமே குடிக்கிறவங்க தான். குடிக்காமல் இருக்கிறவங்க 100ல் 1 கூட கஷ்டம். அப்போ எனக்கு ஃப்ரெண்டு இருப்பாங்க. என் லைஃப்பில் அந்த வயசில் எனக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் சேர்ந்து தண்ணி குடிப்போம். இப்போ மற்ற சமுதாயம் மாதிரி ஒரு கடையில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பாரில் அப்படி குடிக்கிறது பழக்கம் கிடையாது. நாங்கள் வந்து போனால் வேட்டைக்கு போனால் போகிற இடத்துல குடிச்சிடுறது, வாங்கிட்டு வந்து வீட்டில் தெரியாமல் குடிச்சிடுறது இப்படி. ஆனால் ஃபுல்லாக இருப்போம் எப்பயுமே. அது குடித்தா தான் நல்லா சாப்பிட முடியும், கறி சாப்பிட முடியும். அது ஜாலி வாழ்க்கைங்க அது. ஆனால் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற சிந்தனை எங்களுக்கு வராது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு எப்படி வீட்டில் இருப்பீங்க? வீடுகள்லாம் இந்த இப்போ நிறைய இது பார்க்குறோமே, சின்ன குடிசை மாதிரி, ஓலை குடிசை அல்லது டென்ட்டு, வீடு கிடையாது. எனக்கு விவரம் தெரிய எங்கள் ஊரில் வந்து எல்லாமே ஓலை குடிசை தான்.
ஓலையிலேயே கொஞ்சம் பெருசாக போடுவாங்க வீடா, கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்க. வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்களே, வெளியே நிறைய பசங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களாம் பார்த்து உங்களுக்கு ஆசைலாம் வரலையா? மேலே எங்களுக்கு ஒரு நாட்டமே கிடையாது. படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த சிந்தனை எனக்கு வராது. உங்கள் தொழில் அந்த ஜோசிய தொழில் அப்படி பார்த்துட்டு தொழில் போதும், நல்லா வருமானம் வரும். போனால் 10 ரூபா கிடைக்குது, 4 நாள் 5 நாள் உட்காந்து சாப்பிட்லாம். அது கிடைச்சி அதை வச்சு. ஆமாம், ஒரு நாள் சம்பாதிச்சாக்கா 4 நாள் 5 நாள் சம்பாதிக்க போக மாட்டோம். ஏதாச்சும் ஒரு தடங்கள், ஏதாச்சும் ஒரு முடியல அப்படின்னா இருந்துருவோம். ஓகே, நல்ல கட்டுப்பாடுங்க எங்கள் சமுதாயமே வந்து நல்ல கட்டுப்பாடு. ஆமாம், ஒரு சின்ன குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குதுன்னு சொன்னால் அன்றைக்கி யாருமே வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கா? தொழிலுக்கு போகக்கூடாது. அப்படி நீங்கள் வளரும்போது நிறைய இது சந்திச்சிருப்பீங்களே, நீங்கள் வெளியில் பார்க்கும்போது நிறைய அந்த ஜாதி சார்ந்த பிரச்சனைகள், ஏதோ அவமானம் அந்த மாதிரிலாம் பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? அவங்க எங்களை மதிக்கிறது இல்லை, அந்த மதிப்பை நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. போகிறோமா வர்றோமா நம்ம பாதுகாப்பு பெருசாக மைண்டில் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் வெளியூருக்கு போகும்போது எங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், அவமானமும் வரும். கொஞ்சம் வெளியூரில் போனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ எங்களுக்கு நல்ல மரியாதையும் இருக்கும். ஒரு ஊரில் சரியாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா வேறு ஊருக்கு போயிடுவோம். பெருசாக வீடு இருந்தால் தானே பிச்சுட்டு போக முடியாது, அது நாடோடி வாழ்க்கை தானே. இந்த ஊரில் வேணாம்ப்பா, அந்த ஊருக்கு போகலாம்னு சொன்னால் எல்லாருமே ஒரு பெரிய விஷயந்தான் அது. 10 குடும்பம் ஒருத்தர் முடியல போகலாம்னா எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க எல்லாருமே. ஸோ அங்கே போய் ஒரு குடிசையை போட்டு அப்படி குடிசையே போட மாட்டோம், சும்மா அந்த டென்ட்டு மாதிரி இல்லை. வெளியூரில் போயிட்டுச்சுன்னா குடிசை டென்ட்டெல்லாம் கிடையாது, மரத்தடியில் தான் தங்குவோம். அதான் நாடோடி வாழ்க்கை. இங்கே ஊருக்குள்ளே வந்துட்டா தான், இங்கே வந்துட்டா தான், நீங்கள் உங்கள் இடத்துக்கு வந்துட்டா தான், இங்கே வந்தால் தான் ஒரு குடிசை. அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த இடம் எங்களுக்கு நேரு காலத்தில் கொடுத்த இடம். சரி, அந்த இடத்துல ஆளுக்கு ஒரு 2.5 சென்ட் 3 சென்ட் அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அப்புறம் அப்படியே வளரும்போது என்னாச்சு, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கெல்லாம் அந்த ஜகச்சம். அப்படி எனக்கு 17 வயசு. 17 வயசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாம், எனக்கு 17 வயசு, என் வீட்டுக்கார அம்மாவுக்கு 14 வயசு. 14 கல்யாணம் முடிஞ்சிச்சு. சரி, அந்த அம்மாவுக்கு 15 வயசு இருக்கும்போதே ஒரு பையனும் பிறந்துட்டான். 18 வயசு எனக்கு இருக்கும்போது பையன் பிறந்துட்டான். ஓகே, 19, 20, 2 வயசு பையனுக்கு ஆகும்போது எனக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டேன். நோய்வாய்னா ஃபுல்லாக நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாயிட்டேன். டெய்லி அடிக்கிற. அப்பா வந்து நல்லா குடிப்பார், அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கிறாங்கிற ஒரு பேர் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அதை விட ஜாஸ்தியாக ஓகே நல்லா குடித்ததில் இருதயம் எல்லாம் வெந்து போய் இப்படி இப்படி குனிய முடியாது, நிமிர முடியாது, குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்க முடியாது, அப்படி மூச்சு அடைக்கும். அப்படி நிமிர்ந்த உடனே இருமல் வரும். இருமல் வந்துச்சுன்னா ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்துச்சுன்னா கையெல்லாம் இப்படி தான் ஊற்றணும். அப்போது என் மனைவிக்கு சொல்கிறேன், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறேன், நாட்டு வைத்தியம் தான் அப்போ எங்களுக்கு. அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம், நாட்டு வைத்தியம் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதிகமாக நாட்டு வைத்தியம் மட்டும்தான். ஓகே ஓகே. அப்போ அந்த நாட்டு வைத்தியம் நிறைய பண்ணேன், ஒன்றுமே சுகமாகலை. சரி, அந்த வலியும் நிற்கல, இந்த ரத்த வாந்தியும் நிற்கல, அந்த மூச்சு அடைக்கிறது நிற்கல. ஸோ தூங்குவீங்களா? தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. அவ்வளோ பெயின் இருந்துகிட்டே இருக்கும், ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வலிக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, வலி நெஞ்சு வலி அப்படி தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார், ராஜாஜி மருத்துவமனைக்கு. அங்கே போயிட்டு ஸ்கேனு, எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்தாங்க. எடுத்ததுன்னா அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் பையன் பிழைக்க மாட்டான். என்ன சொன்னாங்க? என்ன நோயின்னு சொன்னாங்கன்னு? இருதயமெல்லாம் வெந்து போயிருச்சாம்மா, குடிச்சு இருதயம் இதாகிடுச்சு, அதனால் பிழைக்க வாய்ப்பு இல்லை. 3 மாதம் உன் பையன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்டர் கைவிட்ட உடனே எங்கள் அப்பா வந்து கண்ணு கலங்கிட்டே வெளியே என்னை கூப்பிட்டு வர்றாரு, டிஸ்சார்ஜ் பண்ணி. என்னப்பா சரியாயிடுச்சுடா, வாடா வீட்டுக்கு போகலான்றாரு. அப்படிங்களாப்பா, ஏன் கண்ணு கலங்குது? எங்கள் அம்மா செத்த போது கூட நீ அழுகலையே. அவ்வளோ நாங்கள் ஏதோ பயந்துருவோம், நாங்கள் கஷ்டப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இறந்ததுக்கு கூட எங்கள் அப்பா அழுகலைங்க. ஒரு மனைவி இறந்துட்டாங்களேன்னு கூட அழுகலை, எங்களுக்காக அடக்கி வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி ஏன் அழுகுறீங்க?
கண்ணீர் ஏன் வருது? இல்லைடா ஒன்றும் பண்ணாதடா, உனக்கு ஏதோ சின்ன பிரச்சனை இருக்காமா, குற்றாலத்தில் போய் குளிச்சா அந்த மூலிகை தண்ணியில் உனக்கு சரியாயிருன்றான், பாவனாசத்தில் குளித்தா சரியாக போயிருன்றாங்க அப்படின்றாங்க. சரி சரி, நான் போகிறேன். ஆனால் உங்களுக்கு அந்த வலி இருந்துகிட்டே இருக்குது, அப்படியே நிமிட முடியாது, குனிய முடியாது, அப்படியே தான் இருக்கு, மூச்சு விட முடியாது, அழுங்காமல் போகணும். அதுக்கு பிறகு பல இடத்துல கூப்பிட்டு போனார். அங்கே எல்லாம் போய் குளித்து பார்த்தேன், முடியல. குற்றாலத்தில் குளிச்சு பார்த்தீங்க, ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அங்கே போய் குளிச்சாக்க அங்கே போடான்றாங்க அங்கே இருக்கிறவங்க, இன்னொரு இடத்துக்கு பாவநாசத்துக்கு போடுறாங்க. ஓகே ஓகே. அப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. சரி. ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, 3 மாதம் டைம். அப்படியே அந்த மாதிரி ஒரு குடிசையில் மூலையில் சுருண்டு படுத்துருக்குறேன். ஸோ அப்படியே ஒரு லெவல் போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்காரம்மா அழுதுகிட்டு கிடக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கு பிறகு ஒரு சத்தம் எங்கள் தெருவில் இருந்து, ஏதோ ஒரு மனிதன் குரல், பகலில் தான், சாயங்காலம் மனுஷ குரல் தான் வீட்டுக்குள்ளே இருந்து நான் கேட்குறது. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. அப்படியே சத்தம் கேட்குது, அந்த சத்தம் வருது. ஓகே. நாங்கள் இங்கேருந்து போகும்போது, மதுரைக்கு போகும்போது, இங்கேருந்து போனாக்கா லெஃப்ட் சைடில் ஒரு சிஎஸ்சி சர்ச் இருக்கும். சரி. அந்த சர்ச்சிலிருந்து ஒருத்தர் வர்றாரு. அதுக்கு முதல்ல அந்த சர்ச்சுன்னு தெரியும், இப்படி பார்த்தா பாவம்னு இங்கிட்டு திரும்பிட்டு போனேன். அந்த சிலுவை பார்க்கக்கூடாது. அப்படியா? எங்களுக்கு அது மேலே எனக்கு வெறுப்பு. என்ன எதுனால வெறுப்பு? அது நான் முன்னாடி கும்பிட்டு சாமியே அம்மாவை கைவிட்டுச்சு, இது மட்டும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் உங்களுக்கு ஆனால் இது கிறிஸ்தவன்னு உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டின்னு தெரியும், உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. சரி, இந்த கடவுள் ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு வச்சுருக்கீங்க. தொழிலுக்கு போகும்போது மட்டும்தான் எங்கள் இதில் வச்சு போயிட்டு வந்துடுவேன். சரி. மற்றபடி எந்த தெய்வத்தையும் நான் இது பண்ணுறதில்ல. சரி. ஸோ இப்படி ஒரு சவுண்டு கேட்குது, மன திரும்புகள் சவுண்டு கேட்டுச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சரி. இது போல் பாட்டிலு, அப்போது இப்போ தான் வேறு பாட்டிலு, அப்போ வந்து சாராய பாட்டில் பெருசாக இருக்கும், சர்பத்து பாட்டில், அது 2-3 பாட்டில் என் தலைமாட்டில் இருக்குது. அது குடித்தா தான் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியும், வலி தெரியாது. குடிக்கலைன்னா ஐயோன்னு கத்துறது மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீட்டுக்காரம்மா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி ஆசை, சாக போகிறான் புருஷன் ஓகே அப்படின்னு. அப்போ இந்த குரல் வருது, என்னடா புதுசாக ஒரு சத்தம் வருது, அது என்ன சத்தம்? இப்போவே நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எங்கள் கடவுள் அப்படி சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, யாராக இருந்தாலும் சரி. என்னை பார்த்து கூப்பிடல அவர் முச்சந்தியில் ஒரு எங்கள் மெயின் ரோட்டில் ஊருக்குள்ளே எங்கள் 2வது தெருவு, எங்கள் வீடு இருக்கிற தெருவுலையே நின்று பேசுகிறாரு. மொத்தம் 4 தெருவு இருக்குது, காட்டுநாய்க்கு 4 தெரு ஸ்ட்ரீட்டு. சரி சரி. ஃபஸ்ட்டு 2nd ஸ்ட்ரீட்டில் தான் என் வீடு இருக்குது, சின்ன குடிசை. அந்த குடிசையில் படுத்து மூலையில் முடங்கிக்கிட்டு இருக்கிறேன். அவர் கூப்பிட்ட உடனே நான் எந்திரிச்சு உக்காந்துட்டேன். என்னமோ சவுண்டு வருதுமா, வந்து பாருங்கள் சுகமாகும்னு சொல்கிறாரு, போய் பார்க்கலாமா, என்னை மெல்ல கூட்டு போறியான்னு கேட்குறேன். என் வீட்டுக்காரம்மாவும் சரின்ட்டாங்க. எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாரு, நோய்க்கும் பாடுறா பேய்க்கும் பாடுறா, ஏதோ ஒன்று சுகம் கிடைச்சா போதும்டான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் போகிறேன். எனக்கு வந்து இயேசு, சிலுவை, கடவுள் எனக்கெல்லாம் தெரியாது. ஒரு மனுஷன் கூப்பிட்றாரு, ஏதோ சுகம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு, ஏதோ மந்திரிக்கிறேன்னு சொல்கிறாரு, போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு நேராக போயிட்டு, உங்கள் மாதிரி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ மைக்கு மாதிரி வச்சுக்கிட்டு. நான் இப்படி போய் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டேன். அவர் பேசி முடித்த பிறகு, இப்போ வாங்க, யாராச்சும் இருந்தாலும் சரி, இப்போ வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு மந்திரிப்போம். எங்கள் பாஷையில் பேசுகிறார் அந்த ஊழியக்காரர். அவர் எனக்கு ஊழியக்காரர், பாஸ்டர், வேதக்காரங்க, கிறிஸ்தவங்களாம் எனக்கு தெரியாது. அவர் வந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு சாமியார், ஏதோ ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன், நிற்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, நீ வந்து பாரு, நான் ஜெபம் பண்ணுவேன், மந்திரிச்சு விடுவேன், உடனே சுகம், என்ன வியாதி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறார். ஆமாம். அது உங்களுக்கு நம்ப முடிஞ்சா? எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, சொல்கிறாரு மனுஷன். சரி, நடந்தால் நல்லது அப்படிங்கிறவர். அப்படி நடந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் பக்கத்தில் போனேன். சரி. வர சொன்னார், போனேன். வாப்பா தம்பி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நல்லா உற்சாகமாக நல்லா பேசினார். நான் சொன்னேன், ஐயா மூச்சு கூட விட முடியலையா, குனிய முடியல, நிமிர முடியலையா. என்ன தம்பி பண்ணுது? ரத்தமாக வாந்தி எடுக்கிறையா.
குனிஞ்சா இருமல் வருது, ரத்தம் வருது வாஞ்செடுத்தா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, டயர்டாயிடுறேன். இதிலிருந்து உங்கள் இயேசுநாதர் சுகம் கொடுப்பாரா, நீங்கள் சொன்ன அந்த கடவுள் சுகம் கொடுப்பாரான்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி இப்போ நடந்த சம்பவம் மாதிரி இருக்குது, மெய்சலுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு இப்படியே ஒரு கடவுள் அவர் இவர் எனக்கு தெரியாது. சரி. ஆனால் அவர் சொல்கிற போது தான் தெரியுது இவர் ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி. அந்த இயேசுன்னு சொல்கிறாரே, நமக்கு எப்படி சுகம் கிடைக்க போகுது, இவர் சொல்லிட்டார்ல, கேட்டு தான் பார்ப்போமேன்னு நான் சொல்கிறேன். அவர் பக்கத்தில் வந்து என் தோல் மேலே கையை போட்டு அங்கேயே ஒரு மேலே அப்படி சுற்றினார், அப்படி பேசுகிறாரு, எங்களோட பேசுகிறதுக்காக மேலே கை போடுறாரு. எங்கள் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அன்னைக்கு வேடிக்கை பார்த்தவங்கலாம் இன்றைக்கி உயிரோடு தான் இருக்கிறாங்க எங்கள் ஊரில். சாட்சியாக சொல்கிறேன், இல்லாத ஒன்றும் சொல்லலை. அங்கே ஜனங்கள், எனக்கு சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் யாரும் பக்கத்தில் வரல. எங்களை வந்து இது கொஞ்சம் தூரம் தான், இயேசுனால ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு சுகத்துக்காக போயிருக்கிறேன்னு சொன்னார். மட்டி போட்ட உடனே தலையில் கையை வச்சாருங்க, நான் உணர்ந்தேன். அப்படியே எனக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு உள்ளே இருந்து ஏதோ பிச்சுட்டு வெளியே போகிறது போல் ஒரு உணர்வு அடைஞ்சேன். ப்ரேயர் பண்ணுறாரு. ஆமாம், அவர் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து வெளியே போகிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க. ஆட்டம் அசைவு அதெல்லாம் கிடையாது. சரி. நான் பயப்பட மாட்டேன் எந்த இதுக்கும், சுடுகாட்டுக்கு எந்த நேரம் போவேன். அப்படியெல்லாம் நான் போன வந்த பழக்கம் இருக்குது. பேய் பிசாசுகளுக்கு பயப்படுறதில்லை. மிட் நைட்லாம் போயிடுவீங்க? எப்பயுமே எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் இவர் ப்ரேயர் பண்ணும்போது எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெளியே போகிறது போல், ஒரு பிடிங்கிட்டு போகிறது போலையே இருந்தது. சரி சரி. அப்போது ப்ரேயர் எவ்வளோ நேரம் பண்ணாருன்னா ஒரு அரை நிமிஷம் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். சுருக்கமாக, அப்பா பிதாவே, இந்த தம்பிக்கு இருக்கிற இந்த இரத்த வாந்தி, இந்த நோய் இப்போயே எடுத்து போடுங்க. எடுத்து போட்டீங்க, சுகம் கொடுத்தீங்க, நன்றி ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் போதே எனக்கு எல்லாமே விலகுது. எந்திரிப்பான்னாரு, எந்திரிச்சேன். மூச்சு இழுத்து விட்டு பார்ப்பான்னாரு, மூச்சு இழுத்து விட்டேன். நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. குனிஞ்சு ஒரு மாற்றம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ அவர் பண்ணும்போது ஏதோ நடந்துச்சேன், இதுவாக தான் இருக்குமோ, சுகமாக இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. குனிஞ்சு நிமிந்து பார்ப்பானாரு. கொஞ்சம் அச்சப்பட்டேன். இல்லையா, மூச்சு விடும்போது கூட கொஞ்சம் மெல்ல இழுத்து விட்டுருவேன், குனிஞ்சு நிமிந்தாலே இருமல் வந்துடும், ரத்த வாந்தி வருமையான்ற. வராது தம்பி, இயேசு உனக்கு தொட்டாருப்பா, இயேசுநாதர் உன்னை தொட்டார், நான் தொடலை, அவர் தொட்டார் உன்னைய. நீ தைரியமாக குனிஞ்சு நிமிருப்பார். எந்த டாக்டர் சொல்ல முடியாதுங்க. டாக்டர்கிட்டே போயிருந்தா இந்த ஊசி போடுற, மாத்திரை சாப்பிடு, 3 நாள் கழித்து வந்து எப்படி இருக்குன்னு சொல்லு, அப்படி தானே சொல்லுவார். ஆனால் இந்த மனுஷன் பரம வைத்தியராகிய அந்த கடவுளை நம்பினவர், அவர் மேலே பாரம் போட்டு பண்ண ஜபத்தில் எனக்கு உடனே சுகம், ரிலீஃப். அப்புறம் குனிஞ்சு நிமிர்றீங்க, எந்த எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. 1982 வருஷம் 6வது மாதம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு? பயங்கர சந்தோஷம். சின்ன சந்தோஷம் கிடையாது. என் மனைவியை பார்க்குறேன், பாருமா எனக்கு சுகம் நல்லா ஆயிடுச்சுமான்றேன். அந்த அம்மா பயங்கர சந்தோஷம் அவங்களும். அப்படிங்களா, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நான் குனிய முடியாமல் இருந்தேன், நிமிர முடியாமல் இருந்தேன், இப்போ நான் பாரு நிமிடுறேன், எனக்கு குனிஞ்சு நிமிடுறேன் அப்படின்றேன். எல்லாரும் உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான். அப்போ குடிப்பழக்கம் டக்குன்னு ஒரே நாள் ஏதாச்சா? குடிச்சிக்கிட்டே தானே இருந்தீங்க? குடிச்சிட்டு தான் இருந்தேன். அப்போ என்னாச்சு, ஒரு மாற்றம்? அற்புதம் நடந்தாச்சு. நீ தம்பி இனிமேல் குடிக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அது சொல்லாததுனால அது குடிக்கிறது தப்பு இல்லைன்னு இருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் உங்கள் லைட்டாக குடிச்சிட்டு தான் இருந்தீங்க? ஆமாம், லைட்டாண்ணா ஃபுல்லாக தான். ஃபுல்லாக ஆமாம். ஏன்னா தெரியாது எனக்கு, குடிச்சா தப்புங்கிறது தெரியாது. ஓகே. அதுலேயே போட்டிருக்கு, குடிச்சா குடி பழக்கத்தை கெடுக்கும்னு அது போட்டிருக்கு. அந்த அற்புதம் நடந்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு தான் இருந்தீங்க? குடிச்சிட்டு தான் அந்த மாதிரி. சரி, ஓகே. அப்புறம் சர்ச்சுக்கு போகிறீங்க இல்லையா? சர்ச்சுக்கு போனேன். சரி சரி. சர்ச்சுக்கு போகும்போது குடிக்கல, வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். சரி சரி. இது அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் அந்த பழக்கமெல்லாம் உண்டு. ஆனால் அது ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டேன் நான். அந்த சர்ச்சுக்கு இப்போ வர்றவங்களை பார்த்தா இப்போ நல்லா வெள்ளையாக வச்சுக்கிட்டு நல்லா பார்க்க நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம கண்ணங்கரேன்னு இந்த உதடு வச்சுக்கிட்டு ஏன் போகணுமே அப்படின்னு வெத்தலை பார்க்க போகிறது கட் பண்ணேன். அப்புறம் தம்ஸ் அடிக்கிறதெல்லாம் கட் பண்ணேன். குடிக்கிறது வந்து தப்புன்னு எனக்கு தெரியல. அப்போ ஜோசியமும் பார்த்துக்கிட்டு தண்ணியும் குடிச்சிக்கிட்டு வெளியூருக்கும் போய்கிட்டு தான் நான் இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் பிரசங்கத்தில் எங்கள் பாஸ்டர் பேசுகிறார். சரி. நீதிமொழிகள் ஒரு அதிகாரத்தை எடுத்து ஏதோ சொல்கிறார். 25 அதிகாரத்தில் வருது, சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோன்னு இருக்கு.
ஓ அப்படி சொல்கிறாரு. எனக்கே பேசுகிறாரு. சரி. அங்கே வர்றவங்கெல்லாம் யார் குடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. சரி. நான் குடிச்சிட்டு இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அவர் பேசும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஒரு 5-6 வாரமாக போயிட்டேன் சர்ச்சுக்கு. அப்போ தான் முட்டி போடுறதுக்கு எனக்கு இஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு முதல்ல வெக்கம், அந்த சர்ச்சுக்கு போய் உட்காரதுக்கே வெக்கம். அதுக்கு பிறகு தான் நான் ஆண்டவர் மனசார எனக்கு இவ்வளோ பெரிய சுகத்தை கொடுத்தாரே சாமி, போதும், இனிமேல் இந்த கடவுளை விட்டு நான் விலகவே கூடாது. ஓகே, அப்படியே ஒரு தீர்மானிச்சேன். ஆனால் அவங்க புரிஞ்சிச்சா? சர்ச்சுக்கு போகிறீங்க, அவங்க பாட்டு, அவங்களுடைய பைபிள் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா கேட்கும்போது? படிக்கவே இது வரலையே. பைபிள் திறந்து பார்த்தா ஒரு எழுத்து தெரியாது எனக்கு. பைபிள் இருந்துச்சா? அப்போ பைபிள் இருந்துருக்காது. பைபிள் அவர் கொடுத்தாரு. அப்புறம் 3 வாரம் போன பிறகு கிருஷ்ணன் உங்களுக்கு படிக்க தெரியுமான்னு. ஐயா நான் 5 பெய்யலையா, ஆனால் அம்மா செத்த பிறகு படிப்பு வெறுத்துட்டேன் நான். ஆனாவனை கூட எனக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் சினிமா போஸ்ட் படிச்சிருவேன். எந்த படம்னாலும் அந்த சினிமா போஸ்ட்டில் இருக்க அந்த எழுத்து படிச்சுட்டு இன்னும் படம் ரிலீஸ் ஆகுதுறான்னு போயிடுவோம். ஆனால் வேற படிக்கிறதுக்கே எனக்கு ஒப்பில்லை. ஏன்னா படிப்பு தானே எங்கள் அம்மா கொண்டுச்சு அப்படின்னு ஒரு வெறுப்பு, அப்படின்னு ஒரு எண்ணம். ஓகே, அப்போ பைபிளை கொடுத்தாரு, படிக்க தெரியல, ஆனால் அந்த வசனம் கேட்குறீங்கல்ல, அந்த கேட்டுதான். ஓகே, அதுக்கு பிறகு பைபிள் படிக்கணும்னு எனக்கு ஆசை வருது. விரித்து பார்த்தா புரியல. தெரியுது, ஒவ்வொருத்தர் சொல்லிடுவேன். ஆமாம் ஆமாம். ஆனாவனா சொல்லிடுவேன், காணா சொல்லிடுவேன், இதெல்லாம் சொல்லிடுவேன் நான். அது கூட்டி படிக்க தெரியாது. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன் நான், ஐயா எல்லாருமே பைபிள் படிக்கிறாங்க, நான் கொஞ்சம் படிக்கலாம்னு பார்த்தா முடியலையான்னு. நீ ஜெபம் திறந்து பாரு, உனக்கு ஞான கடவுள் கொடுப்பாரு அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி படித்து தான் இன்றைக்கி பைபிள் காலேஜ் முடித்து இன்றைக்கி ஒரு ஊழியத்தில் சர்ச்சுக்கு போகிறீங்க, பைபிள் கொடுக்குறாங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. உங்கள் பேக்ரவுண்ட் எப்படி? இப்போ ஒய்ஃபில் என்ன சொல்கிறாங்க? அவங்க சர்ச்சுக்கே வரல, உங்கள் சொந்தக்காரங்க அவங்க என்ன சொல்கிறாங்க? திடீர்னு எங்கள் வீட்டுக்காரமாக என்னை போகாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, விருந்து மருந்து 3 நாள் 3 நாள் போனியா, சுகமாயிருச்சா, இனி நம்ம பொழப்பத்தில் பாரு, இதுக்கு பிறகு நீ போகக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுடைய ஒரு கான்ஸ்டபிள். சரி சரி. நான் என்ன சொல்லிட்டேன், செத்து போயிருந்தா இன்றைக்கி நான் ஒரு 10 நாள் 20 நாள் ஆயிருக்குமா, எனக்கு உயிர் கொடுத்தாரு சாமி, அதனால் நான் சர்ச்சுக்கு போகிறத நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்ற. நான் போகக்கூடாதுன்னு இந்த அம்மா. ஏன்னா எங்களில் ஒரு சின்ன சண்டை வந்துச்சுனாக்கா உடனே டைவர்ஸ் ஆகிடும். ஓ அப்படியா? உடனே டைவர்ஸ், நாட்களே இல்லை, ஒரே நாள் போதும். டைவர்ஸ்னால் என்ன மாதிரி? டைவர்ஸ்னால் எங்கள் பஞ்சாயத்தில் உட்காந்து அவங்க புருஷன் வேணாம்னாக்கா அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிடுவார். நான் மனைவி வேணாம்னாலும் கூட அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிடுவார். ஸோ ஒரே நாள் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு பிறகு யாரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. ரெஜிஸ்டர் மேரேஜ் அதெல்லாம் ஒன்றும் டைவர்ஸில் கிடையாது. அதனால எனக்கு ஒரு பயம். நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம், இதை விரட்டி விட்டு துரத்தி விட்டு நம்ம சர்ச்சுக்கு போனால் என்ன சாட்சி இருக்கும் அப்படின்னு இருந்து பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். ஐயா இப்படி இருக்குது, என் வீட்டுக்காரம்மா இப்படி சொல்கிறாங்க, என்ன ஐயா பண்ணுறதுன்னு. நீ ஒன்றும் பேசாத, ஆனால் சர்ச்சுக்கு வர்றது தெரியாமல் கூட வா. நீ ஊர்லேயே இருக்க மாட்டிய, வெளியூரில் தானே போகிற, காடாறு மாதமா போகிற இடத்துல சர்ச் இருந்தால் போயிரு அப்படின்னாரு. ஓகே ஓகே. நான் என்ன செஞ்சேன்னா, வெளியூருக்கு போகும்போது 10 குடும்பம் 20 குடும்பம் சேர்ந்து 5 குடும்பம் போவோம். அங்கே போயிட்டா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் எங்கள் குடும்பத்தோடு நான் இருப்பேன். கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்குமா, 2 நாள் நான் போய் வெளியில் சுற்றிட்டு வந்துடுறேன். அங்கேருந்து நான் வெளியில் போகலாம், போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 2 நாள் சுற்றிட்டு வந்துடுறேன். 10 ரூபாய் இன்னும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னா அது ஓகே சொல்லிடுறேன் வீட்டுக்காரம்மா. ஆனால் நீங்கள் இப்படி தொழில் இப்போ ஹீலிங் நடந்துடுச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, அப்படி போகிறீங்க. ஆனால் உங்கள் தொழில் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் இது இருந்துச்சா? என்ன ஜோசிய தொழில் சொன்னீங்க, இருந்துச்சா? அதாவது சமாதானம் இல்லை. இப்போ முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா சமாதானம். ஆமாம் ஆமாம். வேட்டைக்கு போக சாப்பிட திங்க அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இப்போ இல்லை. ஆனால் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தீங்க, அப்போ குடிப்பீங்க, அந்த தொழில் பண்ணுவீங்க, இப்படி தான். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கேட்டு விட்டாச்சு. குடிக்கிறது விட்டாச்சு. சரி சரி. தம்மு விட்டாச்சு, வெத்தலை பார்க்க போகிறத விட்டாச்சு. கூட யாரும் சொல்லியிருப்பாங்களே என்ன இதெல்லாம் டக்குன்னு விட்டுட்டு திடீர்னு விடாதரா செத்து போயிடுறான்றாங்க. தொழிலிருந்து நான் விலகணும். இது இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள். ஆமாம் ஆமாம். அப்போ இது செய்ய இந்த டயத்தில் பைபிள்லாம் வாசிங்களா? இந்த பைபிள்லாம் வாசிக்க முடிச்சா இந்த டைம்லாம்? கொஞ்சம் நான் கூட்டி படிக்கிறேன். ஓ சரி சரி. கர்த்தர்னு உடனே சொல்ல முடியாது.
மார்த்தா அந்த மாதிரி தான் நான் படிக்கணும். ஆனால் படிக்கிறேன். இயேசு கர்த்தர் படிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் சர்ச்சுக்கு போயிட்டே வர்றீங்க, அதை கேட்டுகிட்டே வர்றீங்க அந்த இதுக்குள்ளே. ஓகே. நான் ஜோசி பார்க்க போகும்போது கூட பைபிள் எடுத்துகிட்டு தான் போவேன். அப்படியா? யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டுக்காங்க. என்ன சொல்லுங்க? ட்ராக்ஸு கொண்டு போவேன். என்ன இதை பண்ணிக்கிட்டே இதை பண்ணுறீங்கன்னு? இல்லை, அதெல்லாம் முடிச்சிடுவேன். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ட்ராக்ஸு கையில் கொடுப்பேன் நான். சரி சரி. ஏன்னா நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்காத, அதில் உள்ளது யாருன்னு பார்த்துக்கோ அப்படின்னு வந்துடுவேன். ஓ, அப்படி கொஞ்ச நாள். சரி சரி சரி. 82 இயேசுவை ஏற்றுக்கொண்டு சரி 84 வரைக்கும் ஜோசி பார்த்தேன். பார்த்துட்டு அப்படியே இருந்தீங்க. 84 ஞானஸ்தானம் எடுத்தேன். ஓ, அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரம்மாவும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஞானஸ்தானம் சிஎஸ்சியில் எடுத்தீங்களா? ஆமாம், சிஎஸ்சில் தான் முழுக்க ஞானஸ்தானம். சரி தொட்டியில் அந்த இவர் ஆவிக்குரிய ஒரு பாஸ்டர். ஓ, இந்த கோயில் இவர் நம்ம ஊழியர். அப்போ அவர்கிட்ட தான் நாங்கள் எடுத்தோம். ரசிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகிறதுக்குள்ளே என் மனைவி ரசிக்கப்பட்டாங்க. ஓ, 2 பேரும் சேர்ந்தா ஞானஸ்தானம் எடுத்தோம். ஓகே. எப்படி அவங்க ரசிக்கப்பட்டாங்க? ஏன்னா அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. எப்படி வந்தாங்க? நல்ல விஷயம். அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வெத்தலை பார்க்க போகிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. சரி சரி. 24 மணி நேரம் பை இப்படி இருக்கும், அதில் போட்டு எடுத்து மென்னுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்ற டைம் தவிர கையை கழுவி கூட துடைக்க மாட்டாங்க. வெத்தலை பார்க்க பையில் தான் கை விடணும். அது போட்டால் தான் உங்களுக்கு திருப்தி. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். சரி. அப்போது அந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ இவர் குடிக்காமல் விட்டார், அதுபோல் நம்மளையும் வெத்தலை பார்க்க போடாமல் ஆக்கிடுவானோ, அப்போ அந்த இயேசுவை கும்பிட்டா இது செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு அதுக்கு ஒரு சிந்தனை. சரி. அதுக்கு மேலே நான் சர்ச்சுக்கு போக போக கொஞ்சம் மாற்றங்கள் ஆனது. எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் முடிய வெட்டுவேன், தாடி எடுப்பேன். சின்ன வயசு தான். சரி. வித்தியாசமாக இருக்கும். எங்கள் தொழிலுக்கு அது அந்த கெட்டப் வேணும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தாடியே இது பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்போது இந்த அம்மா நான் சர்ச்சுக்கு போகிறனால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் முடி வெட்டி சேவிங் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சர்ச்சுக்கு போகும்போது இப்படி போனால் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இப்படி போனேன். துணிக்கு நல்லா சோப் போட்டு அயனெல்லாம் பண்ண மாட்டோம். அயன் பண்ணுறதே கிடையாது. சோப்பு போடுறதே அது அரிது. ஆனாலும் சோப் போட்டு கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா நீளத்தை முக்கி போட்டு போகும்போது என் வீட்டுக்கார அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். நம்மளை விட்டு போயிடுவானோ, வேறு மாதிரியா, ஆள் போக போக கெட்டப் மாறிக்கிட்டு வருது. சரி. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னாங்க. ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போனேன், போய் தான் திருவேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். முன்னால் அந்த அம்மா, நீ போயா போ, அங்கே யாரை பார்க்குற, என்ன பேசுகிற, அங்கே என்னென்ன நடக்குது, நான் வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய கச்சேரி வைக்க போகிறேன், நீ முன்னால் போ, நான் பின்னால் வர்றேன். சரி. அப்படின்னு பந்தயம் போட்டு சேலை எடுத்து சொருகிக்கிட்டு பையனை தூக்கி மடியில் வச்சு இடுப்பில் வச்சுக்கிட்டு வருது எனக்கு பின்னாடியே. சர்ச்சில் போய் நான் முன்னாடி பக்கத்தில் உட்காந்துட்டேன். எனக்கு பின்னாடி வாசலில் உட்காந்துக்கிடுச்சு. உட்காந்துக்கிட்டு கோவத்தில் நிறைய வெத்தலை பாக்கு போட்டு மென்று வாசல் துடிச்சிக்கிட்டு இருக்குது. திப்பி 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 அந்த சர்ச்சு வாசல் ஃபுல்லாக வச்சு ஆராதனை முடிஞ்சதுமே நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. யாருக்கிட்டையும் நின்று பேசலை, வீட்டுக்கு போயிட்டேன். இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு என் மனைவி. என்னடா மனுஷன் முடிஞ்சவொடனே போயிட்டானே, யாரையாச்சும் பார்ப்பான் நம்ம பேசுவோன்னு சொல்லியிருந்தா எவனையும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது யோசிக்கிறதுக்குள்ள அந்த சபை மக்கள் விசுவாசிகள்லாம் வெளியில் வந்துட்டு, யாரும்மா நீ, ஏம்மா இந்த மாதிரி வாசல் தெளித்து வச்சிருக்கிற அப்படின்னு திப்பி திப்பி வச்சிருக்குது. சரி பரவாயில்லம்மா, நல்லா பையன் யார், உங்கள் பையன் அழகாக இருக்கிறானே, இவனுக்கு சட்டை போடல சட்டியும் போடல, சும்மா தூக்கி வச்சுட்டு வந்திருக்குது. இந்த பையனை ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டாங்க. சரி. இந்த அம்மாவை சுற்றிலும் வளைச்சிக்கிட்டு, நீ யாருமா, எங்கேருந்துமா வர்ற அப்படின்னு இவங்க நலன்னு விசாரிக்கிறாங்க. சரி. நலன்னு விசாரிக்கும் போது ஒரு தாய்மார்கள் கூட்டம் உள்ளே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாயக்காலுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு அவங்கள ஒரு கூட்டம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் மனைவி பேரை சொல்லி. என் வீட்டுக்காரம்மா பேர் மாயக்கா. அப்படியா? ஆமாம். இப்போ எலிசபெத். சரி சரி சரி. மாயக்காலுக்காக ஜெபம் பண்ணுங்க, சரி, தம்பி கிறிஸ்டனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஓகே அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த அம்மா அந்த சத்தம் கேட்டு, என்னடா ஒரு பக்கம் ஏன் பேர் இவங்களுக்கு எப்படி தெரியும், எனக்காக ஜபமும் என்னமோ பண்ணுறாங்களாமே. ஜபம்னா இந்த அம்மாவுக்கு தெரியாது, ஏதோ பண்ணுறாங்க. இவங்க வந்து விசாரிக்கிறாங்க. பையனை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுறாங்க. எல்லாம் மூக்கு வடிஞ்சிக்கிட்டு இருக்குது, அவன் முகமே கழுவாமல் வந்திருக்குது. அப்படி இருந்தும் அழகா இருக்கு பையன், நல்ல பையனாக இருக்கிறானே, யாருமா நீ, உன் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாரு,
என்ன செய்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே, நான் அங்கே போகிறேன் அவன் தான் அப்படி சொல்லிட்டு என்னை கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசியிருக்குது. சரி. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னம்மா இப்படி சொல்கிற, அந்த அங்கே போகிறான் அந்த பையனா, ஏதோ அவசரமாக போகிறான் போல் இருக்குது, நல்ல பையன்மா, உங்கள் வீட்டுக்காரர் அவன் தங்கமான பையன், ஏன் இந்த மரியாதையெல்லாம் பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு சாட்சியாக அந்த அம்மா எடுத்துக்கிட்டு ஓகே நலன்னு விசாரித்ததில் அங்கே ஜெபிக்கிறத கேட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போச்சுங்க. சரி, நம்ம தப்பாக நினச்சிட்டு வந்தோம், நம்ம தான் தப்பாக இருக்கோம், இனிமேல் வந்து அவருக்கு பின்னாடி நம்ம வர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அங்கேயே தீர்மானம் பண்ணியிருக்குது. நேராக வீட்டுக்கு நான் போயிட்டேன், அந்த அம்மா நேராக பின்னாடி வருது வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப திக்குன்னு இருந்துச்சுங்க. எங்கள் தெரு வந்து பாருங்கள், இப்போது சின்ன 8 அடி ரோடு தான், அந்த ரோட்டில் ஓரத்தில் வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி சின்ன திண்ணையை போட்டிருக்கேன். அந்த சின்ன திண்ணையில் நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கி வந்து பெரிய பூகம்பம் ஆகிடப்போகுதே, அந்த வீட்டுக்காரம்மா வரும்போது மனம் திரும்பி வரணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். சரி. இருந்தாலும் மனசுக்குள்ளே சந்தேகமாக தான் இருக்குது, உடனே எப்படி ரசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க. ஆனால் செம்மண் ரோடு, செருப்பே நாங்கள் போட மாட்டோம். அன்றைக்கெல்லாம் செருப்பே போட்டதில்லை, ரசிக்கப்பட்டு ரொம்ப நாளாக நான் செருப்பே போடல. செருப்பு போட மாட்டாங்க அதிகமாக எங்களில். ஆனால் சரக்குன்னு சவுண்டு வருது, வெறும் காலில் அந்த செம்மண் ரோட்டில் நடந்து வருது, சவுண்டு கேட்குது. பக்கத்தில் வந்து நின்றுச்சு, சவுண்டு காணோம். தேம்பி அழுகுறாங்க, சவுண்டு இல்லை, தேம்பி அழுகுறாங்க. அப்படியே மெல்ல நிமிந்து பார்த்தா தாரத்தாரையாக கண்ணீர் வடிக்குது. அவன் இடுப்புலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கிறான் பையன். அவனை தூக்கி நான் மடியில் வச்சுக்கிட்டேன். என்னம்மா ஏதோ தருமடி வாங்கிருச்சோ அங்கே தேவையில்லாமல் பேசி அப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி. அதாவது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நான் சொன்னது மாதிரி அந்த அம்மா மனம் திரும்பி வந்தது எனக்கு தெரியல. சரி. உடனே என்கிட்ட பேசினாங்க, நான் உங்களை குற்றம் நினச்சி வந்தேன், குற்றவாளியாக்கணும்னு வந்தேன், நான் தான் குற்றவாளியானேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இனிமேல் நானும் உங்களோட சேர்ந்து அந்த ஏசப்பாவை கும்பிடுவோம் அப்படின்னாங்க. அவங்க பள்ளிக்கூடமே போகாதவங்க, ஸ்கூல் வாசலே மிதிக்காதவங்க, ஆனால் படிக்க தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஏசுநாதரை நானும் கும்பிட்றேன், நீங்களும் நம்ம சேர்ந்து போவோம்னு. அன்னைக்கு எனக்கு ஆனந்த கண்ணீர் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் 2 பேர் சேர்ந்து கரங்களை கோர்த்து ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த அம்மா, இனிமேல் அப்படி தப்பாக நினைக்க மாட்டாங்க, நான் இனிமேல் நானும் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். எங்கள் ஊருக்குள்ளே எதிர்ப்பாயிருச்சு. ஸோ நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடில் ஒய்ஃப் வந்து தலைதான் மாறினது. ஆமாம், அதுக்கு முன்னாடி என்னை கண்டுக்கிறல. சரி. இந்த அம்மா வந்த உடனே சொந்தக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா 2 பேர் சேர்ந்து இப்போ குமார் அடிக்கிறீங்களா, சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு தட்டைக்காட்டில் விளையாண்டது மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, ஆண்டிகளை கூடி மடம் கட்டுறது போல் யோசிக்கிறீங்களா, செத்து போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை திட்டுறாங்க. இதை விட்டு போனால் நீங்கள் இதாகிடுவீங்க. ஆமாம். அதுக்கு பிறகு இந்த அம்மா வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள நாங்கள் ஞானசானம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு தீர்மானம் பண்ணுறேன். ஆண்டவரே, இனிமேல் வந்து நீங்கள் என் கூட பேசுங்க, இந்த தொழில் நான் செய்யக்கூடாது அப்படின்னு பேசுகிறேன். அப்போ எங்கே இருக்கிறோம், உசலம்பெட்டிங்கிற ஒரு கிராமம். சரி. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்ல, இதோட நம்ம விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சிக்கலாமே அப்படின்றேன். அந்த அம்மா மறுவார்த்தை கூட சொல்லுங்க. அவங்க போனாலும் 10 ரூபா சம்பாதிப்பாங்க, நல்ல திறமை, பெண்கள் மத்தியில் நல்லா சம்பாதிச்சிருவாங்க. நான் போனாலும் நல்லா சம்பாதிப்பேன். ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்த பிறகு இந்த தொழிலை என்னால் செய்ய முடியல. அந்த அம்மாவுக்கும் செய்யக்கூடாதுன்னு எண்ணம் வந்துருச்சு. சரி. இப்போ நான் கேட்ட உடனே அவங்களும் சரின்ட்டாங்க. அன்னைக்கு அப்படியே மூட்டை கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரம்மா அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், மாமா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் வந்து மண் அள்ளி தூத்துறாரு. இப்படி நாசமாக போகிறவங்களே நீங்கள் விளங்க மாட்டீங்கடா. அது சொல்கிறீங்க, இப்போ இப்படிமே போக மாட்டான்னு மேலே சொல்கிறீங்க. நீ என்ன தின்ப, நீ என்ன சாப்பிட போகிற, அவ்வளோ தொலைஞ்சு, நீ மெண்டல் ஆயிடுச்சா உனக்கு. அவன் மகளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு வீட்டுக்கு, நீ கூட இருக்காத, சோறு தண்ணி இல்லாமல் கொன்னுருவா உன்னைய, என்ன வேலை தெரியும் உனக்கு, ஜோசியை தவிர வேறு என்ன தெரியும், நீ வா பிறந்த வீட்டுக்கு வந்து நான் உனக்கு பார்த்துக்கிறேன்றான் மாமா. இந்த அம்மா அவர் கையை தட்டி விட்டுட்டு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வாழ்ந்தாலும் இவர் தான் எனக்கு இயேசு தான் அப்படின்ட்டுச்சு. நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவர் சாபம் விட்டு போயிட்டார். சரி. நான் சொல்லிட்டேன்,
முன்னாடியெல்லாம் அப்படி எங்கள் மாமனார் என்கிட்ட வர முடியாது. சரி. கோபக்காரன் அடிச்சிருவான்னு சொல்லி அவருக்கு பயம் இருக்கும். இப்போ வந்து பயம் இல்லை. பயமில்ல. ஓகே. என் வீட்டுக்காரம்மாவும் பயம் இல்லை இப்போ. ஏன்னா அப்பாவை அடிக்க மாட்டார் நான் வீட்டுக்காரன்னு சொல்லி அவர் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. அப்படியே இருந்தேன். அமைதியாக இருந்துட்டு மனைவிக்கு சொன்னேன், நம்ம ஆண்டவர் நம்பி வந்துட்டோம், ஆகாயத்த பறவைகளை கவனித்து பாருங்க அப்படின்னு இயேசு சொன்னார். அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். அதை விட விசேஷமாக அவனை படைச்சிருக்கிறேனே, உனக்கு நான் ஆகாரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. நிச்சயமாக நம்மளுக்கு போஷிப்பாருமா, நான் உயிர் வெறுத்து ஏதாச்சும் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தது எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். சரி. ஊரில் இருக்கிற எங்கள் அப்பாவிலேருந்து எங்கள் சித்தியிலேருந்து என்னை சாபம் விடாத ஆள் இல்லை. வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் செய்கிற தொழில் எல்லாம் ஒரு மூட்டை எல்லாமே அதில் இருக்கும். தூக்கி கொண்டு போய் எரிஞ்சிட்டேன். இருந்தால் தான் நான் மறுபடியும் எடுப்போம். தூக்கி எரிஞ்சாச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, கொலை தொழிலையே தூக்கி போட்டியாடா பாவி, கொலையா சாக போகிறடா நீ, உனக்கு பைத்தியமாடா பிடிச்சி போச்சு. ஆமாம், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்னை கைவிட மாட்டார் சித்தி. அப்பா மாமா பயப்படாதீங்க, உங்ககிட்ட சோறு தண்ணி வேணும்னு ஒரு நாள் கூட வரமாட்டேன். ஆனால் உங்களை விட எங்கள் இயேசு பெரியவர், அவருக்கு போஷிப்பார்னு சொல்லிட்டேன். விசுவாசத்தில் சொல்லிட்டேன். யா சரி. ஏன்னா உங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது இல்லை. 6 மாதத்துக்குள்ளே நான் சம்பாரிச்சது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எந்த வேலை கிடைக்கல. அந்த 6 மாதத்தில் கேட்காத வேலையில் போகாத இடமில்ல, யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு முதல்ல என்ன வேலை பார்த்தேன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? உண்மைதானே சொல்லணும். நான் முன்னாடி பார்த்த வேலை சொன்னேன், உனக்கெல்லாம் வேலையில் போடான்றாங்க. ஏன்னா பயம். ஸோ அவங்களுக்கு எதாவது ஆகிடுமோ? மளிகை கடை, ஹோட்டல், டேபிள் துடைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், இலையை தூக்கி போடுறேன், கொடுக்குற சம்பளம் கொடுங்க, என்னாலும் கொடுக்க மாட்டேறாங்க, வேலை கொடுக்க மாட்டேறாங்க. வேலையே கிடையாது. வேலை கிடையாது போடான்றாங்க. ஐயா 6 மாதம் உண்மையாக சொல்கிறேன், பசி பட்டினி குற்றுயிராக கிடந்தோம். எத்தனை குழந்தைங்க? அப்போ 2 பேரா? அப்போ இன்னொரு பையன் இன்னும் பிறந்துட்டாப்புல. 2 பேர். ஃபஸ்ட்டு ஒரு பையன் பிறந்திருந்தா ரட்சிப்புக்கு முன்னாடி. ஞானசானம் எடுக்கும்போது பையன் வகுத்தில் இருக்கான். ஒரு பையன் வகுத்தில் இருக்கான். நீங்கள் அவர் உபதேசியாட்டெல்லாம் அவர் போய் ஹெல்ப் கேட்கலையா? சிஎஸ்ஐ அவர்கிட்ட போய் சொல்ல, ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிங்களா? அவங்களால முடியலையா? 2 வேலை வாங்கி கொடுத்தாரு. ஒரு பெரிய பிராய்லர் கடை, கிறிஸ்டின். சரி. அன்னைக்கு வந்து ஒரு ஆம்பளையாளுக்கு 12 ரூபா சம்பளம். சரி. பெண்களுக்கு 6 ரூபா. அந்த 12 ரூபா சம்பளம் கொடுக்குறவர் 15 ரூபா தர்றேன், நல்ல பையனாக இருந்தால் அனுப்புங்க பாஸ்ன்னு இவர்கிட்ட சொல்ல. சரி. இவர் என் மேலே கண்ணு வச்சுட்டார். என்னை கூப்பிட்டாரு, பீட்டர் உனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கடா தம்பி, நான் சொல்கிற இடத்துக்கு போ, வேலை பாரு. உடனே சரின்ட்டேன். கூலிக்காரங்க சொன்னால் அப்படியே கேட்பேன். சரி சரின்னு போயிட்டேன். ஆக ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான வேலை. ஞாயிற்றுக்கிழமை நீ லீவ் போடக்கூடாது, மற்ற நாள் லீவ் போட்டுக்கோன்னாரு. சரி. நான் ஒன்றும் பேசலை, அமைதியாக இருந்தேன். என்னப்பா அமைதியாக இருக்கிற அப்படின்னாரு. எவ்வளோ ஐயா சம்பளம்னா? 15 ரூபா தர்றேன். 15 ரூபாய் அன்னைக்கு. இந்த 15 ரூபா உனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். இங்கே பார்க்குற பசங்களுக்கு 8 ரூபா தான் கொடுப்பேன், உனக்கு வந்து டபுளாக தர்றேன் அப்படின்னா. சரி, இதில் 2 ரூபா கம்மி பண்ணுங்க. சரி. நீங்கள் கொடுக்குற 15 ரூபா சம்பளத்தில் 2 ரூபாயோ 3 ரூபாய் கம்மி பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு ஆம்பளையாளுக்கு 12 ரூபா தான் சம்பளம். அந்த 12 ரூபா எனக்கு கொடுங்க போதும். ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு லீவ் வேணும் அப்படின்னா. நல்லா பார்த்தாரு. அன்னைக்கு 12 ரூபா பெரிய காசு தாங்க, ஒரு குடும்பமே ஓட்டலாம். நல்லா பார்த்துட்டு, ஏன்டா கொடுக்குற சம்பளத்தை விட 3 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னா இந்த பையன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நீ இருக்கணும், நீ நல்ல பையனாக இருக்கிற, உண்மையாக இருக்கிறன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. உன்னை நம்பி கல்லா பெட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். நிறைய பசங்க வந்து கல்லா பெட்டியோட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீ அப்படி போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி. அதனால் நான் நம்புகிறேன், 30 ரூபா போட்டு தர்றேன். உடனே 30 ரூபா 30 ரூபா ஒரு நாளைக்கு 30 ரூபா தர்றேன். 5 ரூபாலேருந்து 30 ரூபா போயிடுச்சு. 30 ரூபா தர்றேன். ஆனால் உன் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு, சரி நீ கண்டிப்பாக நீ தான் வேலை பார்க்கணும், நீ மற்ற நாளில் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னாரு. அன்னைக்கு நான் சொன்னது, சரி 30 ரூபா இல்லையா, நீ 3000 ரூபா கொடுத்தாலும், அன்னைக்கு லட்சக்கணக்கில் போக முடியாது, அன்னைக்கு 1000க்கே பவர் ஜாஸ்தி. நீங்கள் 3000 ரூபா கொடுத்தாலும் இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், நான் போகிறேன்.
அதுக்கு பிறகு அந்த சர்ச்சுக்கு வர்ற மெம்பரே ஒருத்தர் டிடிகே பேக்கரி பெரிய கம்பெனி வச்சுருக்கிறார். சரி சரி. அவர் கடையில் போய் வேலைக்கு போனேன். பன்னு, ரொட்டி, கேக்கு ஐட்டங்கள்லாம் போட்டு கற்றுக் கொடுத்துட்டார். அவர் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு? அவர் 12 ரூபா கொடுத்தாரு. 12 ரூபா. ஓகே ஓகே. அன்றைக்கி 12 ரூபா தாங்க சம்பளம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுருவார். சரி சரி. வேறு நான் போகிற லைனுக்கு வேறு ஒருத்தர் அனுப்பிட்டு அவர் எனக்கு லீவ் போட்டுருவார். அவர் சர்ச்சுக்கு வந்தாகணுமே. ஓகே ஓகே ஓகே. அதனால் எனக்கு கொடுத்தாரு. சரி சரி. அந்த மாதிரி வேலை பார்த்து அப்புறம் கம்சனுக்கு அவர்கிட்டே எடுத்து கம்சனுக்கு போயிட்டு இந்த ஏரியாலாம் பிடிச்சி ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்க கர்த்தர் பேலன் கொடுத்தாரு. ஒரு நாள் 300 நாளைக்கு. உடனே ஒரு லேண்டு போட்டேன், வாங்கினேன். அவர்கிட்டே போய் பேசினேன், எனக்கு ஒரு அடுப்பு கட்டி குடியானேன். சரி. யார்? அந்த ஓனரை. ஒரு அடுப்புனா இதை என்ன சொல்லுவாங்க, பாய்லர் மாதிரி, இந்த ரொட்டி ஏற்றி இறக்குறதுக்கு. அந்த அடுப்பு போட்டு கொடுத்துருங்க. சரி. சொன்ன உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பீட்ரு நீ பரவாயில்ல, அடுப்பு கட்டி கொடுத்துட்றேன், தட்டு கொடுத்துட்றேன், ஃபஸ்ட்டு போகிறதுக்கு வியாபாரத்துக்கு எல்லாமே சரக்கு கொடுத்துட்றேன், நீ வேலை பார்த்துக்கன்ட்டார். எனக்கு காலர் தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பெருமை இல்லை, சம்பாதிக்க போகிறோமேங்கிற அந்த ஆசை இல்லை, இந்த தொழிலே விட்டுட்டு சரி இன்னொரு 10 பேருக்கு நம்ம வேலை கொடுக்க போகிறோமே. எங்கள் பசங்களுக்கு, என் கூட சேர்ந்த பசங்க ஒரு 10 பேர் ரசிக்கப்பட்டாங்க, என் கூட சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்கள மாதிரி சொல்லி பயங்கரமாக சந்தோஷமாக கம்பீரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். சரி. வந்து இடம் பார்த்தாச்சு, இடம் அவர் பார்த்துட்டு போயிட்டார். ஒரு டிவிஎஸ் 50 இப்போ தான் எக்ஸலு, அன்னைக்கு டிவிஎஸ் 50 சைக்கிள் மாதிரி மிதிக்கிறது, அது வந்து 2000 ரூபாய் அங்கே ஒரு புது வண்டி அன்னைக்கு. அந்த வண்டிக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். வண்டி வரப்போகுது. அப்புறம் 10 சைக்கிள் ஆர்டர் பண்ணுறேன். 10 சைக்கிளுக்கு 10 பெட்டி, 10 பசங்களுக்கு லைனில் அனுப்புறது. ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா சம்பாடுறா போதும், நான் 300 ரூபா சம்பாதிச்ச லைனில் உங்களுக்கு தர்றேன் ஓ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா ரொட்டி வியாபாரத்தில் சரி நல்லா பிக்கப் பண்ணுற நேரத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னை கூப்பிடுறாரு. நல்ல சத்தம் கேட்குது. லிட்டரலாக அப்படி கேட்குறீங்க? ஆமாம் கேட்குது. உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்கடான்னா நீ மீன் பிடிக்கிறவனா போறியா? ரொட்டி வியாபாரம் செஞ்சாப்பல நீ பெரிய வேலை ஆயிடுவியா? நீ ஊழியத்துக்கு தான் நீ வரணும் அப்படின்னு அந்த வார்த்தை அப்படி குறைஞ்சி போச்சு. என் மனைவிக்கு நான் சொல்லலை. இது எப்படி சொல்ல முடியும்? நல்லா சம்பாதிக்கிறமே. ஓகே. ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் ஐயா, எப்படி இருக்கும்? அப்படியே அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தான், அது ஒரு 4 வருஷம் அப்படி சம்பாதிச்சிருந்தா அன்றைக்கி இந்த ஊரில் பாதி இடம் நான் வாங்கி போட்டிருப்பேன். அன்றைக்கி 1000 ரூபா 500 ரூபா ஒரு சென்ட், இன்றைக்கி 5 லட்சம் ஒரு சென்ட். அந்த மாதிரி லைனில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜிப்சி ஸ்தாபனத்துலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து என்னை கூப்பிட்றாங்க. தம்பி உங்களை ஆண்டவர் வந்து எங்களை காமிச்சிருக்கிறாரு, கேள்விப்பட்டோம். சரி. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், வாங்கன்னா நான் கம்பாய்க்குள்ளேருந்து வர்றேன். நீங்கள் ஊழியத்துக்கு வர்றீங்களா? உங்களை ஊழியத்துக்கு தேவன் அழைக்கிறான்னு போயிட்டாங்க அவங்க. அப்போ முதல்ல பேசினார், இப்போ ஆள் அனுப்பியிருக்கிறாரு. சரி. நான் 2 கையெடுத்து கும்பிட்டேன். சாமி வேணாம் ஐயா, எனக்கு வந்து இந்த வேலை போது, நல்ல வேலை சாமி கொடுத்துருக்குறாரு. 12 ரூபா சம்பளத்துலேருந்து இன்றைக்கி 300 ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன். படிக்க தெரியலைனாலும் கணக்கு கரெக்டாக போட்டுறேன். என்ற காசெல்லாம் என்னவோம் கணக்கு கொஞ்சம் தப்பி போட்டாலும் கரெக்டாக வந்துடுது. அப்போ நான் சம்பாதிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் 10 பேருக்கு நான் வேலை கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த ஊழியம் வேணாம். என் பாஸ்ட் படுற கஷ்டமே எனக்கு தெரியும். அவர் 24 மணி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். பிசாசுகள் துரத்தில் பயங்கரமானவர், அருமையான வரம் பெற்றவர். அவர் என்னை விட்டுட்டு போயிடுவார். இந்த ஆவி பிடிச்சவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு நான் வந்துடுறேன்னு அங்கே போயிடுவார், சாப்பிட போயிடுவார். பறவை காலனிக்கு பறவைக்கு நான் இருப்பேன். அந்த ஆவி என்னை பார்த்து பயங்கரமாக இது பண்ணும். எனக்கு தைரியமாக இருக்குது, அதெல்லாம் பயப்பட மாட்டேன். இப்போ நான் ஜெபம் பண்ணால் அந்த அசுத்தாவி போகுது. இப்படி கடவுள் என்னை அப்படியே வழி நடத்தி ஊழியத்துக்குன்னு சரின்னு ஒப்பு கொடுத்த பிறகு 88ல் நான் ஊழியத்துக்கு போகிறேன். என் வீட்டில் எல்லாருமே ஓகேன்றாங்க. வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்ட உடனே அவங்க மறுப்பே சொல்லலை. சரி போகலாங்கன்றாங்க. நான் கேட்டேன், அம்மா இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், இத்தனை நாளாக பசிப்பட்டியாக ஈர துணியை சுற்றி படுத்துக்கிட்டு இருந்தோம், பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் சோறு இல்லாமல் கிடந்தோம். இப்போ நான் ஊழியத்துக்கு போனால் அதை விட கஷ்டம் வருமே என்ன, செத்தாலும் சாகலாம், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே ஓகே. 2 பசங்க இப்போ
அந்த 2 பசங்க நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா அந்த வந்து கூப்பிட்டாங்க பாருங்க, அவங்க ஸ்தாபனத்தில் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு தரிசனம் என்னென்னா, இப்படி இருந்த நாட்களில் எங்கள் ஊழியக்காரர் வந்து என்னை சந்தித்த பிறகு இது போன்ற நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் 125 கிராமம் தமிழ்நாட்டில் எங்கே போயினாலும் கூட எந்த ஊர்லேயும் இயேசு பற்றி யாரும் சொல்லலை. அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் யார் சொல்லுவா ஊழியத்துக்கு? இந்த ஊழிய அழைப்பு வந்த உடனே இந்த மக்கள் மேலே தான் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். அப்போது ஒரு தரிசனம் உறுதியாயிருச்சு. ஓகே. அங்கே போகும்போது வீடு தெரியாது, ஊர் தெரியாது, அட்ரஸ் அந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே போயிட்டு அந்த ஊரில் ஜாமான் இறக்கி வச்சேன். ஒரு இரும்பு பெட்டி, 2 சாக்கு, 2 பசங்க, எங்கள் வீட்டுக்கார அம்மா. அப்படியே போய் ஒரு மரத்தடியில் தான் தங்கினோம். ஊழிய அழைப்பு வந்துச்சு. 3 மாதமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஊழியத்துக்கு போகணுன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு தகுந்த ஜிப்சி ஸ்தாபனத்தில் எங்களை வந்து கூப்பிடுறாங்க. சரி, இதான் அழைப்பு. அந்த மக்கள் மத்தியில் தான் நம்மளுக்கு அழைப்பு இருக்குது, தரிசனம் இருக்குது, அங்கேயே போவோம்னு சொல்லி போகிறோம். அப்படியே வரீங்க. அங்கே போகும்போது அவங்க இது வீடு இதெல்லாம் கொடுக்கலையா? வீடெல்லாம் யாரும் இல்லை. சரி சரி. வீடு வாடகைக்கு எடுத்து எங்களை போக சொல்லலை. சரி. அப்படியே வர சொல்லி காமிச்சிட்டு அறிமுகப்படுத்தி கூட எங்களை போக சொல்லலை. சரி. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குப்பா, உங்கள் ஜனந்தான், சரி, உங்கள் காட்டுநாயக்கன் சமுதாயம் தான், நீங்கள் பண்ணிக்கோ. அப்படியே போனேன். அங்கே போயிட்டு தான் அவன் ஒருத்தர் பழகணும். ஒரு வேப்ப மரத்தடியில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஓ, அங்கே தான் அப்படி பண்ணுறீங்க. ஒரு புளி மரத்தடியில் பாஸ்டிங் ப்ரேயர். ஆனால் ஜனங்கள் ஒத்துழைச்சாங்க. அந்த மக்கள் அப்படியே ஒத்துழைச்சாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க, ஏசுனால தெரியாது. நம்ம ஆள்றா, மனையனம்ரா, மனவாடுறா, சரி, மாமா, சித்தப்பா, அண்ணா அப்படி கூப்பிட்றாங்க. ஏசுன்னு சொன்னதுனால ஏசண்ணா. அப்போ அந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னா எனக்கு பேர் வந்து ஏசண்ணா. அப்படியா? ஆமாம், ஏசண்ணான்னா அந்த அரங்கூரில் எவ்வளோ பெரிய பையனுக்கு தெரியும். ஏசண்ணா, ஏசண்ணா, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற அண்ணா. சரி சரி. அவர் யார்? இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற அண்ணா, சுருக்கமாக ஏசண்ணா. இப்படி எனக்கு பேர் வந்து ஏசண்ணா. அந்த இடத்துல ஒரு மரத்தடியில் தான் ஆராதனை, காணிக்க பாடல், சங்கீதம், ஒரு சிப்பு நடக்கும். இப்படியே இருக்கும்போது அந்த ஸ்தாபனமே ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி கொடுத்து ஒரு கூரை செட்டு போட்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஊழி நடந்துக்கிட்டு இருக்கு. 88 நீங்கள் இது பண்ண? 88 அங்கே போனோம். 90 மறுபடியும் இங்கே வந்துட்டேன். பைபிள் காலேஜ் போய் முடிச்சுட்டு 1 வருஷம் முடிச்சுட்டு மறுபடியும் 92 அங்கே போயிட்டேன். நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறேன் இப்போ. அதாவது 1 வருஷம். இந்த ஒரு அந்த படிப்பில் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் இன்றைக்கி பைபிள் பார்க்காமலே பிரசங்கம் பண்ணுறதுக்கு மணிக்கணக்கில் ஒரு ஞானம் கொடுத்துருக்கிறாரு. ஒன்று. இப்போ இந்த மக்கள் மத்தியில் செய்கிற ஊழியம் மட்டும் இல்லாமல் இந்த நாடோடிங்கிறதுல வந்து ஒரு சமுதாயம் இல்லை, 20 வகை இருக்காங்க. போன்ற இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த மக்களை போய் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன், அவங்களோட லிங்க் ஆகிடுவேன். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி உள்ள மக்கள் தானே? நீங்கள் ஒரு 20 கேட்டகரி சொன்னீங்க. இந்த மாதிரி மக்களை தான் ஃபோக்கஸ் பண்ணி சுவிசேஷம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த ஊர் இருக்குது, சக்கிமங்கலம் இருக்குது, அரங்கூர் இருக்குது. இப்போ அந்தந்த ஊரில் வந்து இவங்க மட்டும் இல்லை, எல்லா சமுதாயம் இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே மற்ற கம்யூனிட்டி, இந்த சுற்றியில் இருக்கிறவங்கள வேறு வேறு கம்யூனிட்டி தான். இப்போது இவங்களும் வருவாங்க, இவங்களும் வருவாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இந்த 37 வருஷம் ஊழியத்தில் எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருப்பீங்க? ஏதாவது கவுண்டிங் இருக்கா? வச்சுருக்கீங்களா? அரங்கூரில் வந்து 175 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஓ, அந்த அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் 175 பேர். இப்போது ஊழியம் பெருகிருச்சு, ஊழியக்காரங்க பெருகிட்டாங்க, எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு விசுவாசிங்க. நான் இங்கே வந்த பிறகு சரி 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 ஒரு 4-5 சபைகள் ஆயிடுச்சாங்க. அங்கே 10-50 பேர், இங்கே 20 பேர், அங்கே 30, அப்படி பிரிஞ்சுட்டாங்க. இங்கே நான் வந்த பிறகு இதை சத்தியமூர்த்தி நகரில் 150 பேர் எடுத்தாங்க ஞானஸ்நானம். அப்புறம் ஊழியக்காரங்க விசுவாசிகள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய சாட்சி, உங்கள் லைஃப்லேருந்து என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி இந்த மாதிரி ஜனங்கள் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைஞ்சிருக்காங்க. அந்த மக்களை நீங்கள் தேடி போகிறீங்களான்னு பார்த்தா எனக்கு தெரியல. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்களான்னா நான் நிறைய சர்ச்சில் கேட்டிருக்கேன். தூத்துக்குடியில் ஒரு பெரிய சிஎஸ்சி சர்ச்சில் கேட்டபோது 3000 பேர் இருக்காங்க அந்த சர்ச்சுக்குள்ளே. இப்படி எல்லா ஜனங்களும் எங்கள் மக்கள், நாடோடி மக்கள் அங்கங்கே இருக்காங்களே, யாராச்சும் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னீங்களா? அப்படி யாராச்சும் கை தூக்குங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் தூக்கலை. அப்போது நான் சொன்னேன்,
ரைட்டு, நல்லது. உங்களுக்கு அந்த போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் சொல்லலை, சந்தோஷம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், தயவுசெய்து கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தேடி போகலை, முடியல, வீட்டு வேலை சரியாக இருக்குது. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் போகலை. இப்போ உங்களை தேடி வர்றாங்க. கண்டிப்பாக ஊருக்குள்ளே வந்து தானே ஆகணும். வீடு கூட வர்றாங்க தானே. பூம்பு மாட்டுக்காரன் வர்றான், பாம்பாட்டி வர்றான், சாட்டை அடிக்கிறவங்க வர்றாங்க, இந்த கலை குத்தாடி வர்றாங்க, நரிக்குறவங்க வர்றாங்க. இப்படி நாடோடிகள் உங்கள் வீட்டுக்கு தேடி வர்றாங்க. அம்மா ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு சான்ஸ் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போவும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசுநாதர் அப்படி நினச்சிருந்தா அந்த குஷ்ரோகியை தொட்டிருக்க மாட்டார். அப்போது அவரை கட்டி பிடிச்சி அந்த குஷ்ரோகியை சுகமாக்கினார். கண் பார்வை இல்லாதவனை கட்டி பிடிச்சி தொட்டு சுகம் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்தாரே, அந்த மாதிரி இந்த ஜனங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷமாச்சு சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். நல்ல மக்கள், அருமையான ஜனங்க. நீங்கள் கொடுத்தா வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா கம்முன்னு போயிடுவாங்க தான். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும்னா வர்றவங்களுக்கு விசாரணை பண்ணுங்க. ஆமா ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். கேட்குற நேயர்கள் இந்த மாதிரி ஜனங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க முடியாது. சமயம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக சொல்லு. அப்படி நீங்கள் சொல்லாவிட்டால் நம்மளுக்கு சாபம் இருக்குது, வசனம் சொல்லுது. அதனால் அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு தேடி வர்றாங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸை கொடுங்க, அரிசி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, கையில் காசு இருந்தாலும் 5-10 கொடுங்க, ஒரு டீ போட்டு கொடுங்க. அவங்க குடிக்கிறதுக்கு எப்படி 10 நிமிஷம் வரும், அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே 10 வார்த்தை இயேசுன்னு ஒரு அன்பான வார்த்தை சொல்லிடுங்க. அவங்க உடனே ரட்சிக்கப்படலைனாலும் 10 வருஷம் கழிச்சாச்சு அவங்க ரட்சிக்கப்படட்டும், 10 நாள் கழிச்சு படட்டும். இதுதான் நேயர்களுக்கு நாங்கள் சொல்கிறது. நாங்கள் போய் சந்திக்கிறோம் ஜனங்களை. நாங்கள் சந்திக்கிறத விட உங்களை சந்திக்கிறவங்க ஜாஸ்தி. உங்களை சந்திக்க வர்றவங்களை சமயம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், நான் சொல்லி முடிப்பேன். அந்த மாதிரி அந்த சபையில் சொன்னது போல் இந்த நேயர்களுக்கு நான் சொல்கிறவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அந்த ஜனங்கள் மத்தியில் செய்கிற ஊழியக்காரங்களை நாங்கள் ஒரு மிஷினரிகளை அனுப்புகிறோம். அனுப்புகிற மிஷினரிகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஜெபிச்சுக்கணும். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரம், பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபிச்ச உடனே விடுதலை கிடைக்குது. நோயாளிகளுக்கு ஜெபிச்ச உடனே விடுதலை கிடைக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு ஜெபிச்ச உடனே கர்த்தர் விடுதலை கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜெபிச்ச உடனே நிறைய சாட்சி பண்ண சொல்ல முடியும். அவங்களுடைய ஆதாரத்தோடு அவங்களுக்கு சொல்ல முடியும். 9 வருஷம் 15 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜெபிச்ச அந்த வருஷத்துலேயே ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்கிறாரு. அவங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கூட அதுக்கு பிறகு ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி அதாவது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். எப்படி என்னை ரத்த வாந்தி எடுத்து சாகர நிலைமையில் இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்னைக்கு ஜீவனோட உட்கார வச்சிருக்கிறார். அப்போ 43 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு. ஊழியத்துக்கு வந்ததா 37 வருஷம் சொன்னீங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டு 43 வருஷம் ஆச்சுங்களா? அந்த 43 வருஷம் 3 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொன்ன ஒரு பேஷண்ட் நான் இன்னைக்கு 33 வருஷம் உங்கள் மத்தியில் உங்கள் முன்னாடி உயிரோடு இருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கி நாங்கள் ஜெபிச்சு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி உயிரோட வேலை கிடச்சி சமாதானமாக கட்டுகளை உடைக்கப்பட்டு பிசாசுகள் துரத்தப்பட்டு அருமையாக இருக்கிற அமுத்தூர் பக்கத்தில் தாமரைக்குளம், சென்றாம்பாளையம், இங்கிட்டு கரட்டுப்புதூர் பக்கத்தில் பாரதி சாரதிபுரம், இந்த பக்கம் நிறைய எங்கள் ஜனங்களை வருவாங்க. அங்கேருந்து காரை பிடிச்சிட்டு ஒரு முடியாத சகோதரி கூட்டு வருவாங்க. ஜெபிச்ச உடனே விடுதலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சாட்சி நான் சொல்ல முடியும். அவங்களுக்கெல்லாம் நான் வீடியோ எடுத்து ஜெபிக்கும்போது சாட்சி கேட்டு நான் வைக்கலை. வருவாங்க, நான் ஜாமின்னு அனுப்பிடுவேன். ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, வீடியோ எடுக்கிறதில்ல, அதெல்லாம் செய்யலை. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் உடனே உங்ககிட்ட பேசுவாங்க. ஆமையா அவர் தான் ஒரு கடவுள் மாதிரி எங்களை காப்பாற்றினார்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி மிராக்கல் ஊழியம், மிஷினரி ஊழியம், நாடோடி ஊழியம், 20 வகையான நாடோடி மக்களை நாங்கள் சந்தித்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜனங்களை நீங்களும் சந்திக்கணும்னா இந்த நேயர்கள் அத்தனை பேரும் அந்த மக்களுக்காக ஜெபிங்க. அந்த உங்கள் வீட்டுக்கு தேடி வர்றவங்களுக்கு தயவுசெய்து ஆண்டவருடைய வார்த்தையை அன்பா, கட்டாயமல்ல,
விசனமாகவும் அல்ல, அன்பாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒரு நாள் ரசிக்கப்பட்டு நேராக எங்கள் சபைக்கே வந்துட்டு, மாமா, சித்தப்பா, அண்ணன், நீங்கள் சொன்னீங்களாமோ, ஏதோ டிவியில் பேட்டி கொடுத்தீங்களா, அந்த வார்த்தையை கேட்டவங்க என்னை சந்தித்து பீட்டர் கிருஷ்ணங்கிற ஒருத்தர் எங்களுக்கு இப்படியெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாருமான்னு சொன்னாங்க. அப்போ நான் வெறுத்தேன். இன்றைக்கி நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேனே, உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் இன்றைக்கி ஞானசானம் கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அல்லவா. ஒரு ஆத்மா மனம் திரும்பினாலாம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக பொறுமையாக உங்கள் சாட்சி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.